வணக்கம் நண்பர்களே. இன்று ஆண்டாள் எழுதிய 11வது பாசுரத்தை பார்க்குறோம். இந்த பாசுரத்தில் கண்ணபிரானின் மனித நேயம், அதாவது நீதி நெறி இங்கு விளக்கப்படுகிறது. அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு குடும்பத்தில் பெண் எப்படி இருக்க வேண்டும், அவளுடைய கடமைகள் என்ன என்பதை இங்கு ஆண்டாள் அழகாக எடுத்துரைத்துள்ளார். இந்த பாடலை பார்ப்போம். கற்றும் கறவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளிய சென்று செரு செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலதம் பொற்கொடியே புற்று அரபு அல்குல் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டினி எற்றுக்கும் உறங்கும் பொருளேலோர் எம்பாவாய் என்று முடிவது போல் இந்த பாடல் அழகான பாடல். கற்றும் கறவை கணங்கள் பல கறந்து, பசுவினிடம் கன்று ஒட்டி நிற்கிறது. அப்போது அதனுடைய பாலை கறக்க தெரிந்தவன் இந்த கண்ணபிரான். இங்கே பாருங்கள், பசுவோடு கன்று ஒட்டி இருக்கும்போது பால் கறக்க தெரிந்தவன் கண்ணபிரானுங்கும்போது அவனுடைய மனித நேயம் வருகிறது. பசுமாடுக்கு கன்று பால் குடித்த பிறகு அது மீதி இருந்தால் தான் நம்ம அதை கறக்கணும் அப்படிங்கிற நியதியை தெரிந்தவன் அந்த கண்ணபிரான். இன்றைக்கெல்லாம் நம்ம வைக்கோல் கண்ணுக்குட்டியை வச்சு பாலை கறந்துட்டு போயிடுறோம். எவ்வளவு பெரிய அது தவறு தெரியுமா? அது ஒரு மனித நேயமற்ற செயல். அதை கண்ணபிரான் செய்ய மாட்டான். நீதி நெறி தெரிந்தவன் செற்றார் திரளையும் சென்று செரு செய்யும். எந்த பகையாக இருந்தாலும் சென்று அழிக்கக்கூடியவன் நம்மளுடைய கண்ணபிரான். குற்றம் ஒன்றில்லாத கோவலதம் பொற்கொடியே, கோவலர்களே மிகப்பெரிய தலைவனான குற்றம் ஒன்றுமே செய்யாத தலைவனின் மகளே, கொடி போன்ற இடையுடையவளே, புற்று அரபு அல்குல் புனமையிலே போதராய், புற்றில் இருக்கக்கூடிய பாம்பை போன்ற மென்மையான தேகமுடையவளே, மயிலை போன்ற அழகுடையவளே, சுற்றத்து தோழிமாரெல்லாம் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட. அக்கம் பக்கத்தில் உள்ள தோழிகள் எல்லாம் வந்திருக்காங்க. நீராட போகிறதுக்கு உன்னை எழுப்புவதற்காக வெளியே நிற்கிறாங்க. கருணை மழை பொழிகிறது இல்லையா? கருமையான மேகங்கள் மழை பொழிவதற்கு காத்து கொண்டிருக்கின்றன. அதே போல் நமக்கு அருள் செய்வதற்காக கருமை நிறமுடைய கண்ணபிரான் இன்னும் காத்து கொண்டிருக்கிறான். அவனை பாடிக்கொண்டிருக்கிறார்கள் எல்லோரும். சிற்றாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டினி, எதுவுமே சொல்லாமல் இருக்கிறியே, உன்னுடைய வீட்டினுடைய பெருமையையும் செல்வத்தையும் காக்கக்கூடியவளே, எற்றுக்கும் உறங்கும் பொருளேலோர் என்பவை, இன்னுமா உறங்கிக்கிட்டு இருக்கிற? சீக்கிரம் எலும்பு, இது உனக்கு தகாத செயல், இன்னும் உறங்காத, சீக்கிரம் எலும்பு அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த பாடல் அமைக்கப்பட்டிருக்கு. நன்றி நண்பர்களே.